ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இறை வார்த்தை: நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொன்னவரும் நானே. ஸோ ஒரு வயசானவர் இருந்தாராங்க. அவர் பண்ணையில் ஆடு மாடு கோழி எல்லாம் நிறைய வளர்த்துட்டு வந்தாராம். டெய்லி அதுக்கு போயிட்டு தீனி போட்டு தண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு பூட்டிட்டு வந்துடுவாராம். ரொட்டீனாக செஞ்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் காலையில் போகும்போது அது எப்படியோ ஃபயர் ஆக்சிடென்ட், தீ பிடிச்சிட்டு சில கோழி ஆடு மாடெல்லாம் கறி கிடந்துச்சான். இவருக்கு ரொம்ப சோகமாகிட்டு அழுது உட்காந்துருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கோழி இறந்த நிலையில் கிடந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு குஞ்சு எடுத்து அதை அப்படி டச் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 3 குஞ்சு வெளியில் வந்துதான். ஸோ அப்போ தான் இவர் நினச்சாங்க, தன்னுடைய குஞ்சை பாதுகாக்க இது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாராம். ஸோ நம்முடைய கடவுளும் அவருடைய கரத்தில் நம்மளை வச்சு அந்த சிறகுகள், அவருடைய கரமாகிய சிறகுகளில் தான் நம்மளை அரவணைச்சு பாதுகாக்கிறாரு. நம்ம தான் கரத்தை பிடிக்காமல் அப்பப்போ விட்டுடுறோம். ஸோ அவருடைய அன்பில் நிலைத்திருக்க அவர் கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய கட்டளையை, அதாவது ஏழைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்வும் வளமும் நலமும் பெருக செய்வார். ஜெபம். கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகிறோம். உமக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் எப்பொழுதும் ரெக்கைகளின் கீழ் எங்களை அரவணைத்து காக்கின்ற தெய்வமே, நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் இருக்க எங்களுக்கு இறை ஞானத்தை தாரும். ஆமேன்.